த லீகல் வாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அபூபக்கர். அண்மையில நடிகர் கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப் அப்படின்ற ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன்ல பேசின ஒரு பேச்சு கர்நாடக இன வெறியர்களால பெரிய அளவுக்கு சர்ச்சையாக மாற்றப்பட்டிருக்குது. இதனைத் தொடர்ந்து எண்ணற்ற எதிர்ப்புகளை கமலஹாசன் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. முதல்ல கமலஹாசன் என்ன பேசினார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, தமிழிலிருந்து பிரிந்தது கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ப்ரொமோஷன்ல சொல்றாரு. இப்ப இதுல சொன்னதுல ஏதாவது தவறான கருத்துக்கள் இருக்குதா, ஏதாவது வரலாற்றுக்கு முரணான ஒரு கருத்தானா இல்ல. இதை கமலஹாசன் தன்னுடைய கருத்தாக சொல்றாரான்னா அதுவும் இல்ல. ஆரம்பத்துல மொழியியல் வல்லுநர்கள் எத்தனையோ பேர் தமிழ்தான் இந்த தென்னிந்திய மொழிகளுக்கு மூத்த மொழி அப்படின்னு எத்தனையோ பேர் தங்களுடைய ஆய்வுல நிறுவி இருக்கிறாங்க. இப்படி நிறுவனங்களாவது தமிழர்களா எடுத்து பார்த்துட்டோம்னா தமிழர்களும் நிறுவி இருக்கிறாங்க, தமிழர் அல்லாதவர்களும் இந்த கூற்றை வலுவாக நிறுவி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2 வெள்ளையர்களை சொல்லலாம். அதுல மிக முக்கியமான நபர் எல்லிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளையர் சிவில் சர்வெண்ட். இப்ப இந்த எல்லிஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, 1810 அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 210 வருஷங்களுக்கு முன்பாகவே இவர் ஒரு கூற்றை சொன்னார். அப்ப அந்த காலகட்டத்தில் என்ன இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்றை சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பலரும் நம்பினார்கள். ஆனா இந்த எல்லிஸ் தான் முதன்முறையாக அதை உடைத்து தென்னிந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இந்த மொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இது எல்லா மொழிகளும் தமிழில் இருந்து வந்தது, தமிழ் மொழி குடும்பத்திலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லிஸ் அதை பிரேக் பண்றாரு. அப்ப எல்லிஸ் தனக்கு இருந்த மொழி திறமையின் மூலியமாக, மொழி புலமையின் மூலியமாக இந்த கருத்தை நிறுவி இருக்கிறாரு. இப்ப கமலஹாசன் இதே அடிப்படையாக வைத்து ஒரு கருத்தை சொல்லிட்டாரு, தமிழ் மூத்த மொழி அப்படின்னு. அதை மறுக்க முடியுமா? சரி, மறுக்க முடிஞ்சது என்றால் கர்நாடகக்காரங்க மறுத்துட்டு போகட்டுமே. இப்போ கமலஹாசன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதற்கு பிறகாக கன்னட இனவெறியர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. அது எப்படி நீங்க கன்னடத்தை கொச்சைப்படுத்தலாம்? இதுல கொச்சைப்படுத்துறதுக்கு என்னப்பா இருக்குது? கமலஹாசன் எப்படி அதை பேசலாம்? கமலஹாசனுக்கு பேச உரிமை இல்லை, வேற யாருக்கு பேச உரிமை இருக்குது? கமலஹாசன் பேசக்கூடாதா? வரலாற்று உண்மையை யார் பேசினாலும் என்ன? கமலஹாசன் ஒரு கருத்தை சொல்றாரு, தமிழ்ல இருந்து வந்ததுதான் கன்னடம் அப்படின்னு. அதற்கொண்ட மறுப்பு இருந்துச்சுன்னா ஆதாரப்பூர்வமா மறுத்துட்டு போ. அது அவர் கருத்து, இது உன் கருத்து, எது சரியா மக்கள் எடுத்துட்டு போறாங்க. அதை விட்டுட்டு கன்னட இனவெறியர்கள் தொடங்கி கர்நாடகாவுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் வரைக்கும் இன்னைக்கு கொடி பிடிச்சு நிக்கிறாங்க. அப்படி என்ன கமலஹாசன் தவறா பேசிட்டாரு? நீதிமன்றம் வரைக்கும் இதுக்கு, நான் நீதிமன்றத்துக்கு அடுத்து வாரேன், இனி ஒவ்வொன்னா பார்ப்போம். கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர், இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மிரட்டல் விடுறாங்க. ஓசூர்ல இருந்து 50,000 பேர் பெங்களூருக்கு வர்றாங்க. ஏதாவது நடந்தா என்ன பொறுப்பு? ஏதாவது நடந்துட்டானா காவல்துறை இல்லையா? கர்நாடகத்துக்கிட்ட அரசாங்கம் இல்லையா? கட்டுப்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட படைகள் இல்லையா? அரசு படைகள். அப்ப வெளிப்படையான மிரட்டலை விடுறாங்க. கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும். எதுக்குப்பா மன்னிப்பு கேட்கணும்? ஒருத்தன் மன்னிப்பு கேட்கிறான்னா தவறு செஞ்சான்றதுக்காக தான் மன்னிப்பு. மன்னிப்பு எதற்காக? தவறை உணர்ந்து அதற்காகத்தான் மன்னிப்பு. கமலஹாசன் தவறே செய்யலன்னு அவரும் சொல்றாரு, எல்லாரும் சொல்றோம். அப்ப கமலஹாசன் தவறு செஞ்சாருன்றதுக்காக நிரூபிங்க. முதல்ல உங்களோட ஆதாரத்தை எடுத்துட்டு வா. கேட்டா 2000 ஆண்டுகள் பழமையான மொழி கன்னடம். 3000 ஆண்டுகளுக்கு நாங்க தொல்காப்பியம் வச்சிருக்கோம்டா, இலக்கியமே எங்கிட்ட இருக்குடா, இலக்கணமே இருக்குப்பா தமிழுக்கு. நீ 2000 ஆண்டுகளை கொண்டு வர்ற. இதுல கமலஹாசன் ப்ரோவோகேட்டிவா ஏதாவது சொன்னாரா? தூண்டிவிடக்கூடிய விதமாக ஏதாவது ஒரு கருத்து இதுல இருக்குதா? தமிழ் தான் மூத்த மொழி, அதனால கன்னடர்கள்லாம் தமிழை தான் படிக்கணும், இல்ல தமிழ் தான் கர்நாடகத்தை உயர்ந்தது, கன்னடம் தாழ்ந்தது அப்படின்னு ஏதாவது இழிவுபடுத்தி பேசினாரா? வரலாற்று உண்மையை பேசுறாரு, அதை இவர்களால பொறுத்துக்க முடியல. அப்போ கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க, மிரட்டல் இருக்கக்கூடிய விதமாக. இப்ப இந்த நிலைமையில தமிழ்நாட்டில் என்ன நிலைமை இருக்குது? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரா? துணை முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணியிருக்காரா? அப்பாவும் மகனும் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறாங்க. வாயில என்ன கொலக்கட்டையா இருக்குது? இந்த பிரச்சனையை தொடங்கி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகிவிட்டது. திராவிடியன் ஸ்டாக்னு பேசக்கூடியவங்க, கால்டுவெல்லை முன்னுதாரணமாக காட்டக்கூடியவங்க, திராவிட மொழிகளின் ஒப்புலக்கணம்னு பேசிட்டு இருக்கிறாங்க கால்டுவெல்லை அடிப்படையா வச்சு. அப்ப அந்த திராவிடத்தை கொண்டு போய் பேச வேண்டியதானே? வாயில என்ன வச்சிருக்கிறீங்க? திராவிடம் பேசுற ஒருத்தன் இந்த சிக்கல வாய் திறந்திருக்கிறீங்களா? சொல்ல வேண்டியதானப்பா. இதுக்கெல்லாம் கர்நாடகத்துல யார் கூட்டணியில் இருக்கிறா? யார் ஆட்சியில் இருக்கிறா? இவருடைய கூட்டணி கட்சி. டி.கே. சிவகுமாருக்காக இருக்கட்டும், துணை முதலமைச்சருக்கு, இவரா இருக்கட்டும், நம்ம முதலமைச்சருக்காக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருக்கும் இவர்கள் தான் போய் வாக்கு கேட்டாங்க. இந்தியா கூட இதுல என்ன கேலி கூத்துன்னு பாருங்க. பேசின கமலஹாசன் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர், அங்க கர்நாடகத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிற காங்கிரஸ் அதே இந்தியா கூட்டணியுடைய தலைமை, இங்க கள்ளமௌனம் காக்கக்கூடிய திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரே கூட்டணி, இந்தியா கூட்டணி. அடப்ப உங்க கூட்டணிக்குள்ளாகவே ஒரு கருத்தை உங்களால சரிவர சொல்ல முடியல அப்படின்னா நீங்க என்ன உருட்ட உருட்டுறீங்கன்னு கேட்கிறேன். இந்தியாவுக்கு வழிகாட்ட போற ஆட்களா நீங்க? ஏன் கள்ளமௌனம் காக்குறீங்க?
ஐயா ஸ்டாலின் அவர்களே, இதுல என்ன வெறி கொண்ட ஒரு விஷயம் நீங்க கேலி கூத்துன்னு பாருங்க. பெங்களூர்ல உட்கார்ந்துகிட்டு தமிழர்கள் வந்து ஒசூர் 50,000 பேர் வர்றாங்கன்னு மிரட்டுறார் டி.கே. சிவகுமார் துணை முதலமைச்சர். ஆனா இங்குள்ள கேடு கெட்ட இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் நேத்து அதே பெங்களூர் ஐபிஎல்ல ஜெயிச்சிருச்சான். வாழ்த்து. எவ்வளவு கேவலம் இது. அப்ப இப்படிப்பட்ட தகுதியற்றவர்களை, தமிழ்நாட்டிற்கு, தமிழர்களுக்கு, தமிழ் மொழி மீது அக்கறையற்றவர்களை முதலமைச்சராக வச்சிருக்கிறோம் நம்ம. அவன் கன்னடத்துக்காரன், அவன் மொழிக்கு, அவன் மாநிலத்துக்கு, அவன் மக்களுக்கு உண்மையா இருக்கிறான். அங்க பிஜேபியும் காங்கிரஸும் ஒரே குரல்ல ஒழிக்குது. இங்க இருக்கக்கூடிய பாஜகனுடைய நிலைமை என்ன? அம்மா தமிழிசை சொல்றாங்க. இந்த அம்மா கெட்ட பேருக்கு தமிழிசைன்னு ஐயா குமரி ஆனந்தம் பேரை வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா தமிழ் மொழிக்கு குறைந்தபட்ச விசுவாசம் இருக்குதா? தமிழ் இனத்தின் மீது, தமிழின் மீது, தமிழ்நாட்டின் மீது எந்த பற்றும் இல்ல. எல்லாம் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும். எதுக்கே மன்னிப்பு கேட்கணும் கமலஹாசன்? கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நடிகர் சங்கம், அங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லோரும் அந்த இனவீரர்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க, தங்களுடைய ஒற்றுமையை வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த நிலைமையில நீங்க பாருங்க, இந்த படத்தை வந்து தடை செய்யணும், தக் லைஃப் படம் ஓடக்கூடாது. கமலஹாசன் தானே கருத்து சொன்னாரு. அதனால படத்தை ஓட விட மாட்டேன். படம் கருத்து சொல்லிச்சா? தக் லைஃப் படத்துல இந்த மாதிரியான கருத்து இருக்குதா? கமலஹாசன் தக் லைஃப் படத்தினுடைய ப்ரொமோஷன்ல இந்த கருத்து தெரிவிக்கிறாரு. சரி, கமலஹாசன் எடுத்துட்டு போங்க, தக் லைஃப் படத்தையும் எதிர்க்கணும், தக் லைஃப் படத்தையும் வெளியிட மாட்டோம், தடை செய்வோம்னு பேசணும். அது ஏன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது ஆயிடும் சொல்லி ஏன் அதை வந்து மிரட்டணும்? நான் கேட்கிற தமிழ் படங்கள் மட்டும்தான் பெங்களூர்ல ஓடுதா, கர்நாடகால ஓடுதா? கன்னட படம் தமிழ்நாட்டுல ஓட இல்லையா? தமிழ் படங்களுக்கு உலகம் முழுமைக்கு மார்க்கெட் இருக்குது, இந்தியா முழுமைக்கு மார்க்கெட் இருக்குது. கன்னட படத்துக்கு என்னடா மார்க்கெட் இருக்குது? நீ இது வரைக்கும் சொல்லு. கேஜிஎஃப், காந்தாரா, இது 2 படத்தை தாண்டி கன்னட படம் நல்ல படத்தை சொல்லி உனக்கு யார் இருக்கா? ஆந்திராவிற்காவது சினிமா ஸ்டார்ஸ் உண்டு. ஒரு அல்லு அர்ஜுன், ஒரு மகேஷ் பாபு, ஒரு பவன் கல்யாண், ஒரு சிரஞ்சீவி, இந்த மாதிரி ஆட்கள் உண்டு. சிரிக்கிறதுக்கு காமெடி நடிகை எங்க ஐயா பாலையா கூட உண்டு. உனக்கு யார் இருக்கா கர்நாடகத்துக்கு சொல்றதுக்கு? ஒரு நடிகன் பேர சொல்லு, கேஜிஎஃப் யாஷை தாண்டி. அப்போ உனக்கு ஒண்ணும் கிடையாது. நீ தமிழ்நாட்டை அண்டி பழச்சிட்டு இருக்கிற. எந்த தமிழ் நடிகன் கர்நாடக படத்துல நடிச்சிட்டு இருக்கான், கன்னட படத்துல நடிச்சிட்டு இருக்கான்? ஆனா உன் சினிமா ஆக்டர்ஸ்ல இருந்து, நீ வந்து நடிக்கிற காமெடியன்ல இருந்து, ஹீரோக்கள்ல இருந்து, எல்லா பேரும் துணை வேடத்துல இருந்து எல்லாரும் நீ தமிழ் சினிமாவை நம்பி பழச்சிட்டு இருக்கிற. அப்போ நீ இங்க நம்பி பழைக்கிற, உன் படம் இங்க இப்ப இதே சொல்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ தக் லைஃபுக்கு ஓட விட மாட்டேன்னு சொல்ற கர்நாடகால, உன் கன்னட படம் ஒன்னத்தையும் தமிழ்நாட்டுல ஓட விட மாட்டோம்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? தமிழர்களுக்கு கர்நாடகத்தினுடைய நடிகர் சங்கம் அங்க அவர்களுக்கு பக்கபலமாக நிக்குது. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நடிகர் சங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? இது தமிழர்களுக்கானதாக இருக்குதா? தமிழுக்கானதாக இருக்குதா? பேர்லயே இல்லையே. அவன் எல்லாமே மொழிகளுக்கான நடிகர் சங்கமா வச்சிருக்கான். மலையாள நடிகர் சங்கம் அவன் வச்சிருக்கான் கேரளால, தெலுங்கு நடிகர் சங்கம் ஆந்திரால வச்சிருக்கான், கன்னட நடிகர் சங்கம் கர்நாடகாவில் வச்சிருக்கான். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் தென்னிந்திய நடிகர்கள் சங்கம். அப்ப இது எந்த லட்சணத்துல இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. அப்ப இப்படி நடிகர் சங்கத்தினுடைய நிலை இப்படி மௌனமா இருக்குது. இன்னொரு பக்கம் பார்ட் டைம் அரசியல்வாதி ஒருத்தர் வந்தாரு சினிமால இருந்து. யாரு? நடிகர் விஜய், விளம்பர பிரியர், டுபாக்கூர். இப்ப இவர் வாய் திறந்தாரா அந்த சம்பவம் குறித்து? ஏன் வாய் திறக்கல? ஒரு வாரமா அந்த பிரச்சனை ஓடுது. கட்சி துவக்க மேடையில திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு பேசின இந்த விளக்கண்ண விஜய் இது வரைக்கும் ஏன் வாய் திறக்கல? திராவிடம் ஒரு கண்ணு தானப்பா, அந்த திராவிடத்துக்குள்ளதான் கர்நாடகா வருது, கன்னட மொழி வருது, எல்லாம் வருது. வாய் திறந்து பேச வேண்டியதானே? ஏன் பேசல விஜய்? ஏன்னா விஜயினுடைய அடுத்த படம், இறுதி படம் நடிக்கிறேன்னு சொல்றாங்க, ஜனநாயகன். இந்த ஜனநாயகன் படம் கர்நாடகாவில் ஓடணும். இப்ப கன்னடத்துக்கு எதிராக பேசிட்டாரு, தமிழுக்கு ஆதரவாக பேசிட்டாரு, கமல் பக்கம் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஜனநாயகன் படத்தை கர்நாடகாவில் ஓட விட மாட்டாங்க. ஒருவேளை அந்த பக்கம் மாத்தி கர்நாடகத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா இங்க டவுசர் கிழிஞ்சிரும். அப்ப அங்கிட்டு முன்னாடி போனா முட்டுது, பின்னாடி வந்தா உதைக்குதுன்ற மாதிரி இதற்கு வாயை திறக்க வேணாம், கீப் இன் சைலன்ஸ்னு இருக்கக்கூடிய விதமாக இந்த விஜய் வாயை பத்தி கொண்டு இருக்கிறாரு. இதற்கு எதற்கு வெள்ளச்சட்டை போட்டுட்டு தெரியணும்? எதுக்கு இதுக்கு அரசியலுக்கு வரணும்? அப்ப சாதாரண ஒரு இந்த சர்ச்சையில, ஒரு மொழி சர்ச்சையில கூட, மொழி பிரச்சனையில கூட உங்களால ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல அப்படின்னா இந்த பார்ட்டி அரசியல்வாதி விஜய் தமிழ்நாட்டினுடைய எந்த ஜீவாதார உரிமைகளுக்காக தமிழ்நாட்டின் பக்கம் நிற்பாரு? சிந்திச்சு பாருங்க. அப்ப இவங்களுடைய நிலையெல்லாம் இப்படி இருக்குது. கன்னட இனவீரர்கள் மிரட்டுறாங்க, படத்தை ஓட தடை வெளியாகிடுச்சு, வெளியாக விட மாட்டாங்க கர்நாடகால. அப்ப என்ன செய்யறாங்க? கமலஹாசன் தரப்புல கர்நாடக உச்சநீதிமன்றத்துல ஒரு மனுவை போடுறாங்க. இந்த படம் அப்படின்றது வந்து சென்சார் போர்டுல அனுமதி பெற்ற ஒரு படம், இந்த படத்தை வந்து இவர்கள் ஓட விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறாங்க, எங்களுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை கொண்டு போய் கர்நாடக உயர்நீதிமன்றத்துல போடுறாங்க, ஹைகோர்ட்ல போடுறாங்க.
இப்போ இது வந்து நாகப்பிரசன்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நீதிபதி முன்பாக இந்த விசாரணைக்கு வருது. இப்போ அரசியலமைப்பின்பால் உறுதி எடுத்துக்கொண்ட, அரசியலமைப்பின்பால் தன்னுடைய பணிகளை செய்யக்கூடிய ஒரு நீதிமன்றம், அதனுடைய நீதிபதி என்ன செய்யணும்? இதுல இருக்கக்கூடிய சட்ட ரீதியான விடயங்களை ஆராயணும். இப்ப சென்சார் போர்டுல அனுமதி பெற்ற ஒரு படம், இந்த படம் எந்த சர்ச்சையும் உண்டு பண்றது இல்லை. நல்லா கவனிக்கணும். படம் எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணல இது வரைக்கும். படத்துல நடிச்ச ஒரு நடிகர், முக்கியமான நடிகரான கமலஹாசன் அவருடைய கருத்தை சொல்றாரு. அப்ப படம் இங்க சிக்கல் இல்ல. படத்துல நடிச்ச ஒரு தனிநபர் அவருடைய கருத்தை வெளியே சொல்றாரு, படத்துல சொல்லல. அப்ப படத்துல எந்த சிக்கலும் இல்ல. இப்ப இந்த நீதிமன்றத்தின் முன்பாக, இந்த நீதிபதிக்கு முன்பாக இது விசாரணைக்கு வருது. என்ன சொல்லணும்? படத்துல எந்த சிக்கலும் இல்லப்பா, சாதக பாதங்களை பார்த்துட்டு போலீஸ் உத்தரவு கொடுங்க, இல்ல கொடுக்காங்க, இதுதானே சொல்லணும். இவங்கெல்லாம் அந்த இணைவீரர்கள் என்ன சொல்றாங்களோ, கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என்ன சொல்றாங்களோ, கர்நாடகத்தினுடைய நடிகர்கள் என்ன சொல்றாங்களோ, அதே கருத்தை நீதிமன்றம் சொல்லுது. கேட்டா கமலஹாசன் என்ன வரலாற்று ஆய்வாளரா, மொழியியல் வல்லுநரான்னு இந்த நாகப்பிரசன்னா கேட்கிறாரு. நம்ம நாங்க கேட்கிறோம், நீங்க என்ன மொழியியல் வல்லுநரா, நீங்க என்ன வரலாற்று ஆய்வாளரா நாகப்பிரசன்னா? ஆஃப்டர் ஆல் நீங்க நீதிபதி, நீதியை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. சட்டத்தின்பாக உங்களுக்கு என்ன ரோல் இருக்குன்னு கொடுத்துட்டு போங்க. அப்ப நீதிபதி தீர்ப்பை கொடுப்பதை விட்டு நீதியை கொடுப்பதை விட்டு கட்ட பஞ்சாயத்து செஞ்சுட்டு இருக்கிறாரு இந்த நாகப்பிரசன்னா. அவரும் மன்னிப்பு கேட்கணும். நான் 2:30 மணி வரைக்கும் டைம் தரேன். இது என்ன ரோல் இருக்குது, கான்ஸ்டிடியூஷன்ல என்ன ரோல் இருக்குது? சென்சார் போர்ட்ல அனுமதி வாங்கப்பட்ட படம், படத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. போடியா ப்ரொடெக்ஷன், போலீஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லி ஒரு உத்தரவை உடனே பாஸ் பண்ணாம இந்த நீதிபதி கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த நீதிபதி எவ்வளவு யோக்கியமானவர் அப்படின்றதுக்கு இன்னொரு சான்றை என்னால சொல்ல முடியும். கர்நாடகத்துக்குள்ள பூட்டியிருந்த ஒரு பள்ளிவாசலுக்குள்ளாக 2 இந்துத்துவ வெறியர்கள் பள்ளிவாசலுடைய கதவை திறந்துக்கிட்டு உள்ள போய் இரவு நேரத்துல ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க. ஒரு மத வழிபாட்டு தளம், அந்த வழிபாட்டு தளத்துக்குள்ளாக இன்னொரு மத வழிபாட்டை கொண்டவர்கள் உள்ள வந்து, அத்துமீறி உள்ள வந்து இன்னொரு மதத்தினுடைய ஸ்லோகனான ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறாங்க. இதை சரின்னு இவர் வந்து சொல்றாரு. எப்படி? இப்ப இவங்க இப்படி வந்து போட்டாங்கல்ல, இதற்கு பிறகாக இவர்கள் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு. காவல்துறை வழக்கு பதிவு செய்து ட்ரையல் கோர்ட்ல விசாரணை வந்து வர்ற நிலைமையில இருக்குது. இந்த சமயத்துல இந்த 2 பேர் உள்ள போய் பேசினாங்க, இந்துத்துவ வெறியர்கள் கோஷம் போட்டானுங்கல்ல, இவனுங்க என்ன பண்றானுங்க? எஃப்ஐஆர் கோஷம் போடுறானுங்க. இந்த எஃப்ஐஆர் நம்ம இதை வந்து ரத்து பண்ணணும், இந்த வழக்கை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடுறாங்க. அது இந்த நாகப்பிரசன்னா அமர்வுக்கு கீழே விசாரணைக்கு வருது. இவர் சொல்றாரு, பள்ளிவாசல் அப்படின்றது வந்து பொதுத்தலம், இதுக்குள்ள யார் வேணா வரலாம், யார் வேணா கோஷம் போடலாம் அப்படின்னு அது 2 பேருக்கு மேல பதிவுப்பட்ட எஃப்ஐஆரை ரத்து செய்தவர் இந்த நாகப்பிரசன்னா. இவருடைய தீர்ப்புகள் சில நான் படிச்சிருக்கிறேன். பெரும்பாலான தீர்ப்புகள்ல வலதுசாரி வாசனை குபீர்னு அடிக்கும். இப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட இருந்து நீதி எதிர்பார்க்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. அப்ப இவ்வளவு கூத்துகள் நடந்துகிட்டு இருக்குது. கமலஹாசனுக்கு ஆதரவாக இந்த மொழி குறித்து தீர்க்கமாக தமிழ்நாட்டில் ஒரு ஆள் பேசியிருக்கிறாருன்னா அது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து விட்டு திருமாவளவனா இருக்கட்டும், மத்த கூட்டணி கட்சி தலைவர்களா இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், யாராகவும் இருக்கட்டும், திராவிடம்னு பேசக்கூடிய ஒரு வயல் இது குறித்து பேசல. அப்ப இவருடைய போலித்தன்மை இங்க வந்து என்ன செஞ்சிருக்குது? உடைபெற்று இருக்குது. திராவிடம்ன்றது எவ்வளவு போலியானது அப்படின்றது வந்து இங்க தெரிய வந்திருக்குது. திராவிடம்னா நீ கர்நாடகால போய் பேசு, உன் கூட்டணி கட்சி தானே இருக்கிறான். நாமெல்லாம் திராவிடர்கள், திராவிட மொழி குடும்பத்தினுடைய மூத்த மொழி தமிழ் தான், இதை மறுக்க முடியாதுன்னு போய் நிறுவு, அங்க பேசு. அப்ப வாய் திறப்பதற்கே நீங்க பயப்படுறீங்க. இறுதியாக நாம் சொல்லிக் கொள்வது, ஐயா கமலஹாசன் அவர்கள் இந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கணும். தமிழ்நாடு உங்களுக்கு துணையாக இருக்குது. மன்னிப்பு கேட்க வேண்டியது கமலஹாசன் அல்ல, கன்னட இன வெறியர்கள் தான்.